இன்னைக்கு எபிசோட்ல 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸுமே ஹீரோவையும் ஹீரோயினையும் தேடி அந்த ஹோட்டலுக்கே வந்துடுவாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு வழியா யாரு கண்ணுலயுமே படாம அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க. அங்க கட் பண்ணா மறுநாள் ஹீரோயினுமே கிளம்பி கம்பெனிக்கு தான் வந்திருப்பாங்க. அவங்க தனியா இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த ஹெச்ஆருமே வருவான். அவனுமே வந்துட்டு அவகிட்ட ரொம்ப க்ளோஸா நின்று பேசிட்டு இருப்பான். அவளுக்கு பிடிக்கவே செய்யாது இவனை வேற. இவனுமே பேசிக்கிட்டு இருப்பான் அவகிட்ட. என்ன உன்னை பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, எதுவும் பிரச்சனையா? என்கிட்ட சொல்லு. ரொம்பலாம் ஒரி பண்ணிட்டு இருக்காத, ஒர்க்கை நல்லா ஃப்ரீயா பாரு, நடந்து முடிஞ்ச விஷயத்தையே யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. இங்க ஹீரோயினுமே ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி தான் தடையாடிக்கிட்டு இருப்பா. அப்ப இவனுமே சொல்லுவா, இன்னைக்கு உன்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா ஈவினிங் ஃப்ரீயா 2 பேரும் சாப்பிட போகலாம் ஹோட்டலுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றப்போ ஹீரோயினுமே கொஞ்சம் யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு அவங்களுமே சொல்லுவாங்க, இங்க பாருங்க சார், உங்களை எனக்கு யாருன்னு சொல்லி ஞாபகமே இல்லை. நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் எவ்வளவோ உங்களை ஞாபகப்படுத்தி பார்த்தேன், ஆனா எனக்கு சுத்தமா உங்களை ஞாபகமே வரல. நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லுவா. அப்ப இவனுமே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவனுமே சொல்லுவான், நீ ஒரு 4 வருஷமா ஜெயில தானே இருந்த அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இங்க ஹீரோயினுக்கு என்ன பண்ணே தெரியாது. அவங்களுமே கொஞ்சம் பதட்டமாயிருவாங்க. அப்ப அவனுமே சொல்லுவான், இங்க பாரு, இந்த உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீ அதை பத்திலாம் யோசிக்காத. நான் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அதே டைமுக்கு அந்த திமிரு பிடிச்ச பொண்ணுமே அந்த வழியை கிராஸ் பண்ணுவா. இங்க இவங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கதை பார்த்த உடனே என்ன பேசுறாங்கன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்ப இவனுமே இந்த ஜெயிலுக்கு போன விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான்ல, இது எல்லாத்தையுமே இந்த பொண்ணுமே கேட்டுடுவா. கேட்ட உடனே இவ என்ன பண்ணுவானா, இங்க இருந்து கிளம்பி அந்த ஹெச்ஆரோட கேபின்குள்ள தான் போவா. அங்க போயிட்டு இவனோட கம்ப்யூட்டர்ல இவளை பத்தின எல்லா டேட்டாவுமே பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா இவ உண்மையிலே 4 வருஷம் ஜெயில இருந்தா அப்படின்ற எல்லா ரிப்போர்ட்டுமே இருக்கும். இதெல்லாம் இவ பார்த்து வச்சுப்பா. அன்னைக்கு நைட்டு ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே வந்துட்டு ஹீரோயினை பற்றி யோசிச்சுக்கிட்டு அவளை பற்றி ஏதாவது படம் வரைஞ்சிட்டுலாம் இருப்பான். அந்த இடத்துக்கு அவன் ஃப்ரெண்டுமே வருவான். 2 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவுமே சின்ன வயசில் நடந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தாலும் அப்போது இவனை 4-5 பசங்க துரத்திட்டு இருந்தாங்களே, ஹீரோயினி தான் அந்த பசங்கிட்ட இருந்து காப்பாற்றிருப்பாங்க. எதுக்கு துரத்துனாங்க அப்படின்ற எந்த விஷயமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் துரத்திட்டு வருவாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு மரப்பெட்டிக்குள்ள 2 பேருமே போய் ஒளிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஒரு பெரிய நல்ல மரியாதை வரும். அது எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷமா அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருப்பான் ஹீரோவுமே. அங்கே கட் பண்ணால் மறுநாள் கம்பெனியில் தான் காட்டுவாங்க. ஹீரோயினையும் ஒரு ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷமாகவே கம்பெனிக்கு கிளம்பி வருவாங்க. இங்கே கேபினில் வந்து பார்த்தா எல்லாருமே குசு குசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாது யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே என்னடா இவங்க எல்லாருமே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறாங்கன்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கப்போ ஹீரோயினுமே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போவா. அங்கே பார்த்தா ரெஸ்ட் ரூம்லேயுமே 2 பேரும் ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவள் ஜெயிலுக்கு போனால அந்த விஷயம் அங்கே கம்பெனியில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு தான். அவள் தான் நெட்டில் இதெல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்பா. இதெல்லாமே கேட்ட ஹீரோயினுமே அப்போ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வருவா. இங்கே அவள் ஃப்ரெண்டுமே நெட்டில் பார்த்துடுவா. ஹீரோயினை பற்றி இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு சொல்லிட்டு இருப்பா, மாதிரி நீ ஜெயிலில் 4 வருஷம் இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ண போற, இதை யார் போஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயினுமே சொல்லுவா, ஒன்றும் தேவையில்ல, அந்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓரமாக போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பா. அப்போ இவளோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்த தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. இவளுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அடுத்து கம்பெனியோட பொறுப்பு எல்லாத்தையுமே இவ ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு இருப்பான். அப்போ இவகிட்டயுமே ஏதோ ஒரு பொய்யா ஒரு சைனை வாங்கிட்டு போவான். அதுக்கடுத்து தான் இந்த பிரச்சனை எல்லாமே நடந்திருக்கும். அது எல்லாத்தையுமே ஹீரோயினை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அவன் பண்ண ஒரு தப்புனால தான் ஹீரோயினையும் அவங்க அப்பாவுமே ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளுமே கேபினில் வந்து எல்லாரும் முன்னாடியும் பேசிகிட்டு இருப்பா. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் சொல்லுவாள், நீங்கள் எல்லாருமே நெட்டில் ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாமே உண்மைதான். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்கிட்டே வந்து கேட்கலாம். உங்களுக்கு என்ன பதில்னாலும் சொல்ல நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆமாம், என்னோட லைஃப்பில் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் ஒரு 4 வருஷமாக ஜெயிலில் இருக்க தான் செஞ்சேன். உங்களுக்கு இப்போ அதை பற்றி என்ன ப்ராப்ளம்? உங்களுக்கு என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே என்கிட்ட வந்து கேட்கலாம். உங்களுக்குள்ளே இப்படி நீங்கள் புறணி பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அழுதுகிட்டே தான் சொல்லிட்டு இருப்பா. அதே இடத்துக்கு இவளோட புருஷனும் வருவான். ஒரு ஆளை கூட்டிகிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பா. இங்கே ஹீரோனி நின்று பேசிகிட்டு இருக்கதை பார்க்குறப்போ அவனுமே என்னடா இந்த பொண்ணு இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் அவன் பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோயினுமே சொல்லுவா, யாரையுமே இந்த மாதிரி அவங்க முதுகுக்கு பின்னாடி அவங்கள பேசி கஷ்டப்படுத்தாதீங்க. நான் இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். உங்களுக்கு எதுவும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்டே வந்து டைரெக்டாக கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே அவளோட வேலையை பார்க்க போயிடுவா. இதெல்லாமே பார்த்துட்டு இவளோட புருஷனுமே ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக தான் போவான். ஹீரோவும் ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்டும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. எதை பற்றி அப்படின்னா அந்த ஹோட்டல் கான்ட்ராக்டை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவுமே சொல்லுவான், உன்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை வாங்கிக்காமி, எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ, நான் எனக்கு என்ன பண்ண தோணுதோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லி அவன் அங்கேருந்து போக சொல்லுவான். இவனுமே கொஞ்சம் டென்ஷன் அங்கேருந்து கிளம்பி போவான். அப்போ ஒரு நிமிஷம் நின்றுட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவான், உன் கம்பெனியில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்காங்க? உன் கூட வேலை பார்க்குறவங்களே இன்னொருத்தர் ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட தனிப்பட்ட விஷயத்தை வச்சு அவங்கள காயப்படுத்தி அள வச்சிட்டு இருக்காங்க. இப்படி மோசமாலாம் பண்ணிட்டு இருப்பாங்களா? அதே போல் ஹீரோனி இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண வச்சதே நீதானமே
அவளுக்கு நீ தான் இங்கே வேலை வாங்கி கொடுத்தியாமே, உனக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி இவன் கேட்பான். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லிடுவான். அதை கேட்டோன்னே இவனுக்கு செம்ம காண்டாகும். அங்கேருந்து கிளம்பி அவனோட வீட்டுக்கு தான் போவான். அங்கே போயிட்டு ஹீரோ சொன்னதை பற்றியே தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். 2 பேருக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ இவனோட பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். ஹீரோயினி கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்ப்பான். ஹீரோயினி இவனும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இவன் தான் ஹீரோயினிக்கு தெரியாமல் நிறையா கோல்மால் வேலைலாம் பார்த்துருப்பான். இவன் செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தினால தான் ஹீரோயினோட அப்பாவும் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, ஹீரோயினுமே ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அவன் மனசுக்குள்ளே சாரி கேட்டுட்டு இருப்பான். என்னால் தான் இந்த இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருப்பான். ஆனால் என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையுமே இவங்க யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அங்கே கட் பண்ண இங்கே ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயினிக்கு கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருக்கும். அவளுமே டேப்லெட் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்பா, ஏதாவது டேப்லெட் இருக்கா, எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அவன் ஃப்ரெண்டுமே சொல்லுவா, அந்த இடத்துல ஒரு டேப்லெட் இருக்குது எடுத்துக்கோ அப்படின்றப்போ இவளுமே அந்த டேப்லெட்டை எடுத்து பார்த்தா அது வந்து எக்ஸ்பயர் ஆனதாக இருக்கும். ஐயோ இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ கூட ஹீரோட ஃப்ரெண்டுமே அவள் ஃப்ரெண்டு கூட நின்றுட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே அவனுமே கேட்டிருப்பான். இவன் உடனே என்ன பண்ணுவானா, ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிடுவான், ஹீரோயினிக்கு உடம்பு சரியில்லையா, போய் நீ அவளை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே இங்கே ஹீரோமே அவளுக்கு தேவையான மெடிசன் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு தான் வருவான். அவள் எந்த மாத்திரை யூஸ் பண்ணுவான்ற விஷயம் ஹீரோவுக்கு தெரியாதனால நிறையா மாத்திரையை வாங்கிட்டு வந்திருப்பான். அதை பார்த்து ஹீரோயினுமே ஏன் இவ்வளோ மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஹீரோமே சொல்லுவான், இல்லை நீ எந்த டேப்லெட் யூஸ் பண்ணுன்னு எனக்கு என்ன தெரியும், அதனால தான் நான் இவ்வளோ டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன், நீ எந்த டேப்லெட் யூஸ் பண்ணுவியோ அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயினுமே அதுலேருந்து ஒரு டேப்லெட் எடுத்து போடுவாங்க. ஹீரோமே சரி ஓகே நீ நல்லா ரெஸ்டடு, நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். மறுநாள் ஹீரோவுமே அந்த ஹோட்டல் ஓனரை மீட் பண்ணுறதுக்காக தான் அவனோட டீம் எல்லாருமே கூட்டிகிட்டு போயிருப்பான். அந்த கான்ட்ராக்டில் எப்படியாவது இன்னைக்கு சைன் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டாக கூட்டிகிட்டு போயிருப்பான். அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்திருக்கணும், ஆனால் அவன் டைம் ஆகி வந்திருக்கவே மாட்டான். அப்போ அந்த ஓனருமே சொல்லுவான், அவனை வர சொல்லி அவன் ஏன் இன்னும் வரவே இல்லை, இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹீரோவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவான். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்கள் பிளான் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோனி தான் அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஹோட்டல் ஓனர் வந்து வேண்டா வெறுப்பாக தான் கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா இவன் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருப்பான், ஹீரோனுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு தான் இந்த கான்ட்ராக்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஆல்ரெடி முடிவு பண்ணி தான் வச்சிருந்திருப்பான். அதனால இவங்க சொல்கிற எதையுமே அவன் காது கொடுத்தெல்லாம் கேட்க மாட்டான். இந்த எல்லா விஷயமே ஹீரோக்குமே தெரியும். அதனால தான் ப்ரிப்பேராக அவன் பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பான். ஹீரோயின்மே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஆனால் இவன் பெருசாக அதை எதையுமே கண்டுக்க மாட்டான், குறை தான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின்மே அவன் ஹோட்டலில் என்னென்ன ஃப்ராட் வேலைலாம் நடக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கேட்குறப்ப இவனுக்குமே ஷாக்கிங்காக இருக்கும், என்னடா இவளுக்கு எப்படி இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எப்படி இந்த டேட்டாலாம் கிடைச்சிச்சு, அப்போ நீங்கள் இல்லீகலாக இந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்போ நீங்கள் பண்ணது தப்பு தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினி பெருசாக எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ இவனுமே ஹீரோயின்கிட்ட வந்துட்டு, எனக்கு இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறவங்கலாம் பிடிக்கவே செய்யாது, என்னை பற்றி உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினிக்கிட்ட அப்போ ஹீரோமே சொல்லுவான், ஹீரோயினிக்கு உன்னை பற்றி எதுவுமே சரியாக தெரியாது, ஆனால் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் வெளியே போங்க, அவனுக்கு கொஞ்ச நேரம் நம்ம டைம் கொடுக்கலாம், அவன் கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணட்டும், நம்ம கம்பெனிக்கு அவன் கான்ட்ராக்ட் கொடுக்கவா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவனே திங்க் பண்ணட்டும், கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு தான் அவன் எடுப்பான், அதனால நீங்கள் இப்போ எல்லாருமே கொஞ்சம் கிளம்பி வெளியே போங்க, அவன் ஃப்ரீயாக உட்காந்து திங்க் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லிட்டு அந்த இடத்துல அவனை முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.